The continuation of ministries பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் இதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வி ஹாவ் ஆக்ட் இதுக்காக ஸ்டீல் ஸ்கிராப் ரீசைக்ளிங் பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்குது. நேஷனல் ஸ்டீல் பாலிசி 2017 இருக்குது. ப்ளஸ் வி ஹாவ் இதுக்கான ஆர்டர்ஸ் வந்து ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் 2020 இப்போ பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ப்ளஸ் இதுக்கான சட்டங்கள் எப்பயும் போல தான் இருக்குது. இது போக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வெப்சைட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா விதமான ஸ்டீல் எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிட்டெடு, பெல், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், இது வந்து பாரத் பெல் வந்து நிறைய அதில் வந்து லைக் அவங்க வந்துடுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வெப்சைட். ப்ளஸ் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் ICCR அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து வி ஹாவ் பெசில் ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட், அப்புறம் எட்ஸில் EDCILனு இருக்குது, அப்புறம் கெயில் லிமிடெட், AL ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட். ஸோ இது போக வந்து நிறைய விதமான வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிராக் இதெல்லாம் வெப்சைட்ஸ், அதோட லிங்க்டாக வரக்கூட வெப்சைட், இதோட சார்ந்து வரக்கூட வெப்சைட். நீங்கள் கிளிக் பண்ணாவே யூஸ்ஃபுல் லிங்க்ஸில் இதெல்லாம் வந்துடும். இல்லை கீழே வந்து ரன் ஆகும். நீங்கள் அந்த ஒரு மினிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ரன் ஆகும். இது போக பார்த்தீங்கன்னா வி ஹாவ் வெப்சைட்ஸ் லைக் இது ஓரியன்டாக NLC இந்தியா லிமிடெட், காமராஜ் போர்ட் லிமிடெட், இன்வெஸ்ட் பஞ்சாப் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்து அனுபவ் போர்ட்டல், இந்த மாதிரி நிறைய NMDC லிமிடெட், NLC இந்தியா லிமிடெட், இந்த மாதிரி நேஷ்னல் கவர்மெண்ட் சர்வீஸ் போர்ட்டல், இதெல்லாம் வந்து எப்பயுமே வரும். இதுலேயும் வந்து அந்த மாதிரி வருது. நார்தன் கோல்ட் ஃபீல்ட்ஸ் லிமிடெட், NMDC லிமிடெட்னு சொல்லி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். ப்ளஸ் இது மினிஸ்ட்ரிக்கான வெப்சைட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லா வெப்சைட்டும் சேர்த்து கொலாச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இது போக உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய வெப்சைட் வந்து என்னன்னா மிஸ்ரா தட்டு நிகாம் லிமிடெட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெஹிக்கல்ஸும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மினிஸ்ட்ரியில் வந்து இதுக்கான சட்டம் இருக்குது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் ஆக்ட் 1959, கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008. இது போக நிறைய ஆக்ட்ஸும் இருக்குது, ரூல்ஸும் இருக்குது. ரூல்ஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல் ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா பிஸ்னஸும் ரன் பண்ணுறாங்க. அது நீங்கள் போய் பார்த்தாவே தெரியும், எல்லாரோட லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போக வெப்சைட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான வெப்சைட்ஸ்னால் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட், இது போக வந்து சோஷியல் எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் 2011, நேஷனல் டேட்டா பேங்க், இது போக நிறைய மினிஸ்ட்ரிஸும் இருக்குது. ப்ளஸ் 32nd மீட்டிங் ஆஃப் VOOR-BURGன்னு சொல்லுவாங்க, அந்த குரூப் ஆன் சர்வீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து அதில் அக்கம்பனேட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இதை கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ப்ராடக்ட் கிளாஸிஃபிகேஷன், நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கிளாஸிஃபிகேஷனாக ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இதுக்கான வெப்சைட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா வில் கோ டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சொல்லக்கூடிய ஆக்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, அதாவது எக்ஸ்டென்ஷன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்ட் 2007 இருக்குது. ப்ளஸ் வி ஹாவ் அதாவது யாராக இருந்தாலும் சரி ஒரு ஃபேரான காம்பன்சேஷன் கிடைக்கணும், அதுக்கான ஒரு ரைட் இருக்குது. த ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013 இருக்குது. ப்ளஸ் வி ஹாவ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908, இந்த மாதிரி வந்து ஆக்ட் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. DPIIT இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஹெல்ப் பண்ணுறாங்க. கார்பரேட் அஃபேர்ஸ், SEBI, RBI, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்சீஸ் இந்தியன் ஃபெசிலிட்டேட் சென்டர்ஸ், அப்புறம் வந்து இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ், அப்புறம் FIMI, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் மினரல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி போக நிறைய வெப்சைட்ஸ் வந்து இதில் இருந்துச்சு, அதை நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அந்த வெப்சைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் முக்கியமாக சொல்லணும்னா இந்தியா கோடுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் எல்லா சென்ட்ரல் ஆக்டர், ஸ்டேட் ஆக்டர், எல்லா விதமான வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான வெப்சைட்ஸ்லாம் இந்தியா கோடுன்னு நீங்கள் போட்டாவே உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் யூஸ்ஃபுல் லிங்க்கில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே அக்காமடேட் பண்ணி வந்துடும். ஸோ அடுத்த மினிஸ்ட்ரிக்குள்ளே போயிடலாம், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஆக்ட் லைக் COIR இண்டஸ்ட்ரி ஆக்ட் 1953, Khadi and Village Industry Commission Act 1956, plus we have Micro Small and Medium Enterprises Development Act 2006. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஷுஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜென்ரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ்க்காக SFURTI.
இது வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் வெப்சைட்டில். அதே மாதிரி சிட்பி SIDBI, அப்புறம் MSMEன்னு சொல்லி நிறைய வந்து நல்லா இருக்குது. நம்ம சென்னையில் கூட கிண்டியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போய் கேட்டிருக்கேன், நேரில் போய் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வந்து கேர்ள்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமௌண்ட்டே ரொம்ப கம்மி தான். நான் போய் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு ஏதோ இனிஷியல் அமௌண்ட்டே ஒரு ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ கேட்டு பாருங்கள். பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் இருந்தது. பட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் MSME. ஏன்னா அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக மொபைலோ இல்லை டிவியோ எல்லாத்தையுமே அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 3 months வந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. சம்பார்க்கில் இருக்குது, டேட்டா பேங்க், MSME டேட்டா பேங்க் இருக்குது. அங்கேயே போனீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பிஸ்னஸ்க்குலாம் நிறைய ஐடியாஸ் கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு லைசன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும், உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும், கவர்மெண்ட் பீப்புளோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ஸ் முதல்ல பாருங்கள், அப்புறமா கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் நீங்கள் போய் பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா we have UNESCO, UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமி, காயர் போர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன்ஸ் தனியாக இருக்குது, டெவலப்மெண்ட் கமிஷன்ஸ் ஃபார் MSMEக்கு இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட் ஃபார் ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லி ஒன்று இருக்குது, போர்ட்டல் ஃபார் காதி இன்ஸ்டியூஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், போர்ட்டல் ஃபார் சென்ட்ரல் சில்வர் பிளான்ட். அப்புறம் காதிலேயே பேஸ் பண்ணி நிறைய விதமான ஆன்லைன் போர்ட்டல்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. நான் லிஸ்ட்டு வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதை நீங்கள் பாருங்கள். இது போக வந்து நம்ம இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதை ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.